நல்லா இருக்கும் பார்க்க. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குண்ணா. தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு நல்லா, எல்லா படத்தை விட நடிக்கிறதுக்கு அவருக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. பிச்சைக்காரரை பற்றி கதை இருந்தாலும் கூட நடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. தனுஷோட ஆக்ஷன் சூப்பர், எல்லாருக்குமே நல்ல நடிப்பு. நாகார்ஜுன, ராஸ்மிகா மந்தனாக்கு நல்ல நடிப்பு, வில்லனுக்கு நல்ல நடிப்பு, எல்லாருமே சூப்பர். படம் எல்லாருமே பார்க்கலாம், தேட்டருக்கு வந்து எல்லாருமே படம் வேற எந்த குறையும் சொல்ல முடியாது. ஒரு பாட்டு நல்ல பாட்டு, தேவிஸ்ரீ பிரசாத் மியூசிக் அழகா பண்ணியிருக்காப்புல, பேக்ரவுண்ட் மியூசிக். படம் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரை த்ரில்லராக இருக்கு. ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரை நம்மளை வந்து அடுத்து என்ன அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி படம் போர் அடிக்கும். நல்லா போகுது, எல்லாமே நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. தனுஷுக்கு வந்து மற்ற படங்களில் நிறைய படம் கை கொடுத்துருக்க மாதிரி இந்த படம் அவருக்கு இன்னும் மென்மேலும் ஒரு புகழ் தரக்கூடியது. படத்தை நம்ம குறைய சொல்லுவோம். எல்லாரும் வந்து தேட்டருக்கு வந்து எல்லாரும் படம் பார்க்கலாம், குடும்பத்தோடு பார்க்கலாம். அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது. போர் அடிக்கலை, படம் சொல்லுவோம். போய் பேசணும் எந்த ஓன் சேனல். வணக்கம், சத்யேந்திரா பேசுகிறேன். படம் செகண்ட் டைம் பார்த்தேன். ஐ மீன் டோட்டலி படம் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அங்கே எங்கேயும் சின்ன சின்ன குறையெல்லாம் இருக்கு. இது ஒரு கார்பரேட் ஸ்கேம். ஒரு இடத்துல ஒரு மாதிரி மீத்தேன் மாதிரி ஒரு கேஸோ ஒரு ஆயிலோ இருக்குது, கண்டுபிடிச்சிட்டு அந்த கார்பரேட்ஸுக்கு தெரிஞ்ச உடனே அதை வச்சு எக்கச்சக்கமாக பணம் சம்பாதிக்கலான்னு பிளான் பண்ணுறாரு. அப்படி பிளான் பண்ணும்போது அவ்வளோ பணம் எங்கே ரோல் பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ நாகார்ஜுன் சிபிஐ ஆஃபீஸர் ஜெயிலில் இருப்பாங்க. அவங்கள எப்படியான ரிலீஸ் பண்ணிட்டு அவங்கள கூப்பிட்டு வந்து அவர் ஐடியா கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நாகார்ஜுன் சொல்றாரு, நீங்க நான் ஐடியா கொடுக்க நீங்க போய் ஒரு 4-5 பிச்சைக்காரரை பிடிங்க. அந்த கார்பரேட்ஸுக்கு புரியாது, நீரஜ் கேரக்டருக்கு புரியாது. ஸோ அதுக்கப்புறம் கடைசியில் போய் நான் சொல்ற மாதிரி பண்ணுங்கன்னும் போது இவங்க போய் பிச்சைக்காரரை பார்க்கும்போது அந்த பிச்சைக்காரில் தனுஷ் ஓத்ரா இருக்காங்க, இன்னொரு பொண்ணு குஷ்புன்னு ஒரு கேரக்டர், இன்னொரு பொண்ணு ஒரு மலையாள கேரக்டர் மாதிரி. ஸோ இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு என்ன ஐடியான்ட்டா இவங்க பேர்ல இவங்க அக்கௌண்ட்ல பணம் போட்டா அது யாருக்கும் தெரியாது, இவங்களும் யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. ஏன்டா இவங்க அன்எஜுகேட்டடு, இவங்கள யூஸ் பண்ணிட்டு நாங்கள் நிறைய ஒரு 500-1000 கோடி சம்பாதிக்கலான்னு பிளான் பண்ணுறாரு. பட் இவங்களுக்கு பயோமெட்ரிக் எல்லாம் எடுத்துட்டு ஆதார் கார்டு இது பண்ணிட்டு பேன் கார்டு ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாம் கொடுத்துட்டு ஸோ இவங்கள ரெடி பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் கதை நல்லா போகிறதோ. ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் தனுஷ் படத்துல வர்றாங்க. அந்த ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் கொஞ்சம் டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. இன்டர்வல் மேல சூப்பர் ஆயிடுச்சு படம், ரொம்ப நல்லா இருக்கு. தனுஷ் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்ல கேரக்டர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரஷ்மிகா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேரக்டர் ரோல் பண்றாரு, பெரிய ரோல் தான், சின்ன ரோல் கிடையாது. இந்த படத்துல டுயட் இல்லை, டான்ஸ் இருக்கு, டிவேட்டிவ் டான்ஸ் அந்த மாதிரி ரொமான்டிக் இதெல்லாம் இல்லை. ரஷ்மிகா கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு. நாகார்ஜுன் கேரக்டர் கூட ரொம்ப நல்லா வந்திருக்கு. 3 பேரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. கதை ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இந்த கதை ஒரே வாட்டி பார்த்தா புரியாது, ஒரு 2-3 வாட்டி பார்க்கணும். ஏன்டா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஸ்டோரி, நேராக பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. ஒரு 6-7 சாங் இருக்கு, ஒரு 2 சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. எமோஷனல் டிராமாவா இருந்தாலும் சஸ்பென்ஸ் மெயின்டைன் ஆகுதுட்டாங்க. அது நீங்க மெயின்டைன் நல்லா எடுத்துட்டு போயிருக்காரு. இன்டர்வல் டு படம் எண்ட் வரைக்கும் அழகா உட்காரலாம். அந்த என்ன